என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதானே போட்டோ எடுக்க சொன்னா வித்த காட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல குரல் வித்த காட்டாம ஒழுங்கா நில்லுல போட்டோ எடுக்கட்டும். ஏய் சீக்கிரம் எடுங்கடா. போட்டோ எடுக்கிறதுக்கு தான் நானும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் அந்த கல்ல தூக்கி வச்சிட்டு நிக்குது? தம்மா துண்டு கல்ல தூக்கி வச்சிட்டு மினிக்கிட்டு இருக்கான் பாரு. கீழ தூக்கி போடல. மூஞ்சின் தெரிய மட்டும் முகரையும் தெரிய மட்டும் கொடுங்க. ஏய் கேமராவை அப்படியே ஆங்கிள் வச்சு எடுறா. அப்படியே ஒரு பாறையில தூக்கிட்டு போற மாதிரி. அப்பதான் பாகுபலி பிரபாஸ் மாதிரி யாரு இவன் கல்ல தூக்கி போறானேன்னு நான் பரவ ரீல்ஸ் எடிட் பண்ணி போட முடியும். ஏய் சதீஷ் வெறுப்பேத்தாதல. அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. நீ தூக்கி வச்சிருக்கிறது தம்மா துண்டு கல்லுன்னு நல்லா தெரியுது. டேய் லோ ஆங்கிள்ல வச்சு எடுறா. அப்படியே பெரிய சைஸ் பாறையா தெரிய மாதிரி. டேய் பாவம் பிள்ளை எடிட் பண்ணி போடணும்னு நினைக்கா என்னமோ இன்ஸ்டாகிராம்ல போட்டு விடுவானா இருக்கும். எடுத்து விடு. சீக்கு வந்த பிரபாஸ் கூட இப்படி இருக்க மாட்டான். அவளுக்கு கேவலமா இருக்க இவன் பிரபாஸா. பெரிய பொண்ணு இப்படியா? ஆமா ஆமா அப்படிதான் அப்படியே போஸ் கொடுங்க. அப்படியே உமா போட்டோ எடுப்பா. ஏ அப்பா 4 மணிக்கு வந்த வாழ்வ பாத்தியா? ஊருக்கு வந்தது மாடர்ன் ட்ரெஸ் தான். நாலும் போஸ் கலக்குறிய போங்க. எல்லாம் சும்மா இருல. நானே என்னத்த பண்ணேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ பெரிய பொண்ணு சொல்றத வச்சு இப்படி அப்படி நிக்க அதையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா இவ. என்னைய போட்டோ எடுக்காண்டானாலும் கேட்க மாட்டேங்கிய. சரி பரவாயில்ல எடுங்க. உங்க ஆத்துக்காரு பாக்கட்டும். துணி எடுத்து தந்திருக்காருல வேற அதையும் எப்பதான் போடுறது. இந்த மாதிரி வேற இடத்துலயாவது போடுங்க. இல்ல குந்தாணி நீ சீக்கிரம் கடன் எடுல. பேசிக்கிட்டே இருக்காம அடுத்த இடம் போனோன்னு சொல்ல போறாவ. அட என்ன லட்சு பத்திராலய காலம் இன்னும் கீழே வந்து சேரல. வேற எங்க நம்ம மேல போறது? ஐயா ஆமா இல்ல இன்னும் அவிய வரலையோ? ஆமா உன் மாமியார் என் மாமியார்லாம் எந்த படியில விழுந்து கிடக்கோ தெரியல. போகும்போது அப்படியே கீழே தூக்கி போட்டு போக வேண்டியதுதான் நினைக்கேன். அந்த மரத்துக்கடையில கீழே தூக்கி போட்டோன்னா நாய் நிறைய ஏதாவது தூக்கிட்டு போயிடாது. ஏலா டூருக்கு வந்த இடத்துல அதுங்க மண்டையை போட்டுருச்சுன்னா மருமகா தான் போட்டு தள்ளிட்டான்னு சொல்லி நம்மளை கொண்டு செயின்ல உட்கார வச்சிருவாங்க. மொதல் என்ன கதைன்னு முதல் கேட்கணுமே. என்னாச்சு ஏதாச்சு அந்த வயசான லிஸ்ட்டுன்னு. ஐயா ஆமா பெரிய பொண்ணு அதுவும் சரிதான். வேற நம்ம அடுத்த நாள் காலையில பாலிமரில் வந்துருவோம். சரி அப்போ உங்க வீட்டுக்காருக்கு போன பண்ணி என்ன கதைன்னு கேளு. ஏலா பெரிய பொண்ணு அவ்வளோ இங்கதான் கிடக்காளுவ. நம்ம இறங்கி வர்றதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. இதுதான் அந்த கிளியூர் பால்ஸா? நமக்கு கிளியூர் பால்ஸ்னாவே கிளியே காணும். நான் கூட நிறைய கிளி பறக்குமோன்னு நினைச்சேங்க. ஒரு வவ்வால கூட காணும். ஏலா கொம்மரி வளம் இங்க இருக்கும் பாருங்க. எங்கெங்கயோ பக்காளவ இங்க பக்காளவலான்னு பாரு. அவளுக்கு நல்ல காது கேட்காது. இன்னைக்கு கூப்பிட்டா காதா கேட்டுறோம். அங்க வேற தண்ணி இறச்சலாம் பாயுது. அவ்வளோ கத்திட்டு அடக்காவ எங்க அவளுக்கு கேட்கும். இல்ல யாரோ கூப்பிடியாளுன்னு சுத்தி பார்க்காளுவ. இங்க பார்க்க மாட்டேங்காளுவ. எவ்வளோ பெரிய பொண்ணு? இங்க அட நம்ம லட்சு வாங்க வாங்க. அங்க நின்னுட்டிய வாங்க. அட பரவாயில்ல இருக்கட்டுமா. இந்த பாறையில மிதிச்சு அங்க இங்கெல்லாம் என்னால தாண்டிட்டு அடக்க இயலாது. இங்க இறங்கி வர்றதுக்குள்ளே காலெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடி போச்சு. நாங்க இங்கே இருந்து சுத்தி பார்த்துக்கிட்டியோம். நீங்க போட்டோ கிட்ட எடுக்கணும்னா எடுத்துட்டு வாங்க. இங்கதான் இருக்கோன்னு சொல்லதுக்கு தான் கூப்பிட்டேன். போகும்போது பத்திரமா கூப்பிட்டு போயிருங்களா? சரி லட்சு. வர்ற வழியில எங்க மாமியார் உமா மாமியார் எல்லாம் பாத்தீங்களா? எங்க வீட்டுக்காரனும் ஆளே காணோம். அதுவே கேட்டு என்ன ஆச்சோ தெரியல. நாங்களும் வருவோம் சுத்தி பார்க்க வருவோம் நிச்சுவேன். வந்துச்சுவெல்லாம் இடையில போய் சேர்ந்துச்சுவலான்னு தெரியலையேன்னு தான் கேட்கேன். அட பெரிய பொண்ணு மாமியார் ஓம் மாமியார்லாம் பாதி தூரம் வந்துச்சு. அதுக்கு அங்கே அதுகளால நடக்க முடியல. எங்களுக்கே காலெல்லாம் கிடுக்கிடுன்னு உதற ஆரம்பிச்சிருச்சு. கீழே பார்த்தாலே தலை சுத்திச்சு படிக்கட்டில் வரும்போது. வேற அதுகளுக்கு வரைய முடியும். அந்தளவு இடையிலே உட்கார்ந்துருச்சுவே. அப்புறம் உன் புருஷன்னா நான் பெரிய பொண்ணு புருஷன் எல்லாம் சேர்ந்து தான் ரெண்டையும் கை தாங்களாம் கூட்டுட்டு போனாவே. மேலே பஸ்ஸில் கொண்டு விட்டுட்டு வரணும். என்ன ஆச்சா தெரியலக்கு அப்புறம். ஆமாம் நம்மளாலே வர முடிய மாட்டேங்குது. வேற வயசானது என்னன்னு வந்துக்கிடும். ஆமாம் இந்த மாதிரி இடத்துக்கு வயசானவங்களெல்லாம் கூட்டு வந்தால் சரிப்பட்டு வராது. கீழே வர்ற வரைக்கும் கஷ்டம். அந்த படிக்கட்டில் ஏறி இறங்க தான் கஷ்டம். கீழே வந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. ஓ எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கூட்டு போயிட்டாரா? நல்லாதான் போச்சு. சரி பத்திரமா இருந்தா சரிதான். அது சரசு தானே. நல்ல பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இவ்வளோட நல்லா போட்டோ எடுத்துக்கிட்டு தெரியா பரவாயில்ல. நீங்களும் ஒரு சுடிதார் கிடிதாராவது போடலாம்ல? நான் ஒன்றும் எடுத்து வைக்கன்னு தான் சொன்னாலுவே. நான் தான் வேண்டாம் அவ்வளோ சிரிச்சு போடுவாவேன்னு சொல்லிக்கிட்டு வேண்டான்ட்டேன். இந்த சாருமதி போட்டிருக்கால அந்த சுடிதார் கலர்ல தான் இருக்கும் என்கிட்டையும் சுடிதார். அது ஒரு நாள் மகளிர் தினத்துக்கா என்னமோ தான் என் வீட்டுக்காரர் எடுத்து தந்தாருன்னு நினைக்கேன். வீட்டுக்காரர் எடுத்து தந்ததா பிள்ளைகள் எடுத்து தந்ததா ஏதோ எடுத்து தந்துச்சுவே. யார் எடுத்து தந்தானே மறந்துடுவியாக்கா. அந்த லட்சணத்துல இருக்க நீ. வயசாகிட்டே போதில்லாக்கா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அப்ப எடுத்து வச்சிருக்கலாம்லாக்கா. நம்ம ட்ரெஸ் சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கலாம்ல. அட நீ வேற சும்மா இரு சாருமதி. நமக்கு அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு அந்த கவட்டை காலை வச்சுக்கிட்டு அது பேண்ட் ஒரு மாதிரி இருக்கு. நமக்கு சேலை உடுத்த மாதிரி இல்லை. இனிமே பிள்ளைகள் கல்யாண வயசு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம சுடிதார் உடுத்துக்கிட்டு போனால் அவ்வளோ என்ன சொல்லுவாளுவே. சுடிதார் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு அலையா வரும் பவ தேவையா நமக்கு.
அட இதுல என்ன இருக்குக்கோ? ஆடை சுதந்திரம் அவிய விருப்பம். யாருக்கு என்ன துணி போட விருப்பம் இருக்கோ அது அவிய போட்டுக்கிடணும். இது அவிய என்ன சொல்லுவா இவிய என்ன சொல்லுவா நினைச்சாலாம் போட முடியுமா? நீ இருக்க இடமே இருக்காது சாருமதி. எங்க ஊருக்காரிவே 1ன்னா 9ன்னு பேசுவாளுவே. அதனால இங்க எல்லாம் பார்த்து கவனமா தான் இருக்கணும். அதெல்லாம் வாய் இருக்குன்னு அவ்வளோ பேசுவாவே. அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியுமாக்கு? நீங்க இனிமே அடுத்த தடவை நம்ம எங்கேயாவது போனோம், ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா சுடிதார் போட்டுங்க, நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் ஒண்ணா போடுவோம். சரி சரி போடுவோம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லையே. அதான் சொன்னாங்கல்ல, சீசன் டைம்ல தான் தண்ணி நிறைய வரும், மற்ற டைம்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், பார்த்து அந்த சீசன்ல போங்கன்னு தானே சொன்னாங்க. சரிதான், இருந்தாலும் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பாக்குற அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டேன்னா எனக்கு ரொம்ப பெருசா தெரியல. தண்ணி கொஞ்சம் தான் வருது. சரி, நம்மளும் ஏற்கனவே கிளியூர் ஃபால்ஸுக்கு வந்தோன்னு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டாச்சுல, அவங்க கிளம்புவோம். இப்ப மேல ஏற ஆரம்பிச்சோம்னா அடுத்த இடத்துக்கு போக முடியும். சீக்கிரம் வாங்க. அதுக்கும் சரிதான், நம்ம போனாதான் எல்லாரும் வருவாங்க, இல்லாட்டினா ஒவ்வொருத்தரா அங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அட, கொண்டு வந்து காண இன்னும் சாப்பிட்டு முடியல. இதுல வேற நாங்க ஃபால்ஸ் ரசிச்சுக்கிட்டே தான் தும்போன்னு இதை வழிமுறை திங்காமே தூக்கிட்டு வந்தோம். அப்படி இப்ப என்னன்னா வந்ததும் போகும் காலைல சுடு தண்ணி ஊத்துற மாதிரி நிற்கான். வேற இங்கேயும் சும்மா என்னத்தை வேடிக்கை பார்க்கறது? இந்த பாறையும் ஆளுங்களையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. வாங்க, இனிமே தின்னுக்கிட்டே மாடிங்க படிக்கிட்ட யாருவோம். சரி வாங்க போவோம். போற வழியிலையும் அவ்வளோ கிளம்புங்கன்னு லேசா சொல்லிட்டு போவோம். அப்பதான் எல்லாரும் வருவாங்க. ஐயோ, நல்லா சுளுக்கு பிடிச்சிக்கிட்டே ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியலையே. இவனுங்க வேற கிறுக்கிவை விட்டுட்டு ஓடிட்டாளுவே. நான் தான் ஃபர்ஸ்ட்னு. அதுலயும் இந்த சின்ன பொண்ணுலாம் இருக்காளே, அவளும் 10 எட்டுக்கு காலத்துக்கு வைக்கா. நம்மளால அப்படியே எடுத்து வைக்க முடியுமா? அவகிட்ட போட்டி போட்டு கடைசியில் நம்மளுக்கு காலு சுடுக்கு பிடிச்சதுதான் மிச்சம். அம்மா போச்சு, இன்னைக்கு காலு சுளுக்கு பிடிச்சிக்கிட்டு எங்கேயுமே நடக்க முடியாதுன்னு நினைக்கேன். ஒரு இடமும் சுத்தி பார்க்க முடியாது போல இருக்கு. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேன்? பக்கத்துல இந்த சந்தியா தான் படுத்திருந்தா, அவ மூஞ்சில தான் முழிச்சேன். அதான் வழங்கல போல இருக்கு. ஐயோ, இன்னும் எவ்வளவு படிக்கட்டு ஏறணும். அச்சோ, எப்படி ஏற போறேன்னு தெரியலையே. அம்மெல்லாம் கீழே தான் நின்னா, எப்படி இங்கே தான் வருவா. வரும்போது அம்மா என்ன எப்படின்னா கைத்தாங்களா கூட்டிட்டு போமான்னு சொல்ல வேண்டியதுதான். அது வரைக்கும் வேணா மெதுவா நடந்து போவ பார்ப்போம். ஒருத்தியாவது திரும்பியாவது பார்த்தாலா? கூப்பிட நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்னு ஓடி அழுவேன். காதுல வாங்காம, நம்ம சொல்றத காதுல வாங்காம இருக்குல. மேல போனது இருக்கு வர உங்களுக்கு. அங்க போறது உங்க தங்கச்சிங்க தானே? அடா ஆமாடா. ஏய் சஞ்சனா. யாரது? ஏல சரண். ஏய் சரண்யா, அம்மாலாம் கீழே நிக்காங்க. நீ சுத்தி பார்த்துட்டு அதுக்குள்ள கிளம்பியாச்சா? அவ்வளவுதான், வேற என்ன இருக்காங்க சுத்தி பார்க்க? வேற ஒண்ணுமே இல்ல. அதான் நாங்க சரி மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருந்தோம். இங்க ஸ்டெப்ஸ்ல கூட அழகா இருக்கு பார்க்க வியூ. அதனாலதான் நாங்க இங்க வந்தோம். உங்களுக்குலாம் எங்க இருந்து சோளம் கிடைச்சது? கீழே எதுவுமே சேல்ஸ் பண்ண மாதிரி தெரியலையே. நாங்க மேலே சாப்பிட்றதுக்கு வாங்கினோம். சாப்பிடாம கீழே வந்து இப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம்னு பார்த்தா ஒன்னும் பெருசா இல்ல. அதனால நாங்களுமே உடனே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். அப்புறம் கொண்டால சரண், எனக்கு நீ எல்லாம் ஒரு அண்ணனால தங்கச்சிக்கு வாங்கி தருவோன்னு வாங்கி தரியா நீ? அட அழாத, எந்த அப்படி? குட். இப்படிதான் தங்கச்சிக்கு வாங்கி தந்துட்டு திங்கணும், ஒத்தையில திங்க கூடாது என்ன? சரண்யா, இந்த உனக்கு வேணுமா? அந்த நீ சாப்பிடு. யாழ நல்லா இல்லையோ, அதான் போட்டி போட்டு தாரியல. பாத்தியா, பாவம் தின்னுட்டு ஒட்டுன்னு தந்தா இப்படிதான் சொல்லுவீங்க. வேண்டாம்னா கொடுங்க, நாங்களே சாப்பிடுறோம். அட வேண்டாம், நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். சரண்யா, கிடைச்ச வரைக்கும் லாபம். வாடி, நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே போய் சாப்பிடுவோம். ஆமா, ஸ்டெப்ஸ்ட தான் ஏறும்போது தான் வியூ அழகா இருந்தது. நம்ம பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டே போய் வேடிக்கை பார்க்கலாம். பாத்தியா அந்த வாண்டுங்கள? சரி வாங்கடா, என்கிட்ட இருக்கதை ஷேர் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, சாப்பிடு. சரி, மெதுவா நடந்து பாப்போம். சஞ்சனா, அங்க பாரு, அந்த சோனி மட்டும் ஒரு மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. கால் வலிக்குது போல இருக்கு. என்னன்னு கேப்பமா? நீ வேற சும்மா இரு. அதெல்லாம் ஏதாவது ஒரு டிராமா பார்ட்டி, ஏதாவது டிராமா பண்ணிட்டு அடக்கும். அதுகிட்ட எல்லாம் போய் நம்ம பேச வேண்டாம். வா, நம்ம போலாம். ஐயோ, நம்மளால இவ்வளவு தூரம் நடக்க முடியாது போல இருக்கே. பாவமா இருக்கு பாவல பாக்க. ஒழுங்கா இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? இல்லாட்டினா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் பாத்துக்க. சரி, நான் அவகிட்ட எதுவும் கேட்கல. நீ வா, நம்ம போலாம். என்ன இந்த வானரங்கள் இங்கே நின்றுச்சு? என்னவா என்னன்னு தெரியலையே. வாங்க போய் பாப்போம். கண்டுக்காத மாதிரி போயிரு. போ. கேசாட்டிக்கு இந்த பிள்ளைகிட்டையாவது ஹெல்ப் கேட்போமா? கொஞ்சம் கைத்தாங்களா கூட்டிட்டு போய் மேல விட்டுறீங்களாடின்னு. சரி, வேண்டாம். நம்ம இந்த கம்பியை பிடிச்சிட்டே மேலே ஏறி போயிடலாம். வாயாடி, இங்க என்ன பண்ற? சரண்யா, ஒரு நிமிஷம் நில்லு. உங்க அண்ணன் எங்க அண்ணன் எல்லாரும் நிக்காங்கல்ல, என்ன பண்றானுங்கன்னு பாப்போம். இவளுக்கு மட்டும் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டும், அப்புறம் தானே இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சஞ்சய், கால் சுளுக்கு பிடிச்சிருச்சு. என்னது, கால் சுளுக்கு பிடிச்சிருச்சா? எப்படி? நாங்க எல்லாம் போட்டி போட்டு யாரும் போது அங்க மேல போறது பாக்கலாம்னு சொல்லி ஸ்டெப்ஸ்ல ஓடிட்டு இருந்தோமா. அப்ப எனக்கு மட்டும் கால் ஒரு ஸ்டெப்ஸ்ல ஒரு மாதிரியா கால் பிசங்கிட்டு ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிருச்சு. அதுல இந்த சின்ன பொண்ணு 2-3 ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி ஓடுனாலா. அதை பார்த்துட்டு நானும் ஒரு 2-3 ஸ்டெப்பா தாண்டலான்னு ஓடனே. கடைசியில பார்த்தா இப்படி ஆயிருச்சு. அடக்குள்ள கத்திரிக்கா, உனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு? உனக்கு வாய் இருக்க தவிர கொஞ்சம் கூட மூளையே இல்ல. பாரு, இவன் அங்க மட்டும் எப்படி சிரிச்சு பேசுறான்னு. நம்ம கிட்ட எல்லாம் வந்து அப்படி பேசுறானா வேற உங்க அண்ணே? ஆமா, வர இந்த சஞ்சய் அப்படிதான் பண்றான். என்ன பண்றது? டேய், கிண்டல் பண்ணாதடா. இப்ப கிண்டல் பண்ற நேரமா இது? நானே இங்க நடக்க முடியாம கால் வலியில உயிர் போய் இருக்கேன். மெதுவா நானே தவண்டுகிட்டு இருக்கேன். எங்க அம்மா எப்ப மேல வருவா? வந்தானே என்னைய பிடிச்சு கொண்டு போய் மேல விடுமா, தயவு செய்து என்னைய காப்பாத்துன்னு சொல்லி அவ காலில் விழுந்து கதறலான் இருக்கேன். நீ என்னன்னா என்னைய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. என்ன சரண், அங்க என்ன பண்ற? வா. அட, நீங்க என்ன மேல ஏறலையா? போங்க, சீக்கிரம் போய் பஸ்ல உட்காருங்க. நாங்க தான் வாரோம். ஒழுங்கு மரியாதையா வந்துரு. அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க.
இவ ஒருத்தி நம்ம வாழ்க்கையில விளையாடுறதுக்கே வந்திருக்கா. எப்படா மாட்டி விடலாம் நம்மளான்னு இருக்கா. இவள என்ன பண்றது? சரி சரி நான் வாரேன், நீ போ. சரண்யா நீ உன் அண்ணனை கூப்பிடு. அவன் நான் கூப்பிட்டாலும் வர மாட்டான்டி. சரி வா, உன்னைய நான் பிக்கி பேக் தூக்கிட்டு போறேன். இந்த கொரியன் டிராமாஸ்லாம் ஹீரோயின் அப்படியே தோல்ல தூக்கிட்டு போவாங்களா, அந்த மாதிரி நான் உன்னைய தூக்கிட்டு போறேன். சீ போல எருமை, நீ எனக்கு அண்ணம்ல. அட நான் கூட உன்னைய ஹீரோயின்லாம் ஒன்றும் சொல்லல, தங்கச்சி தான். அந்த மாதிரி தூக்கிட்டு போறேன், நீ எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். சஞ்சய் கொஞ்சங்க வாய. என்ன சரண்யா? வான்னு சொன்னங்க வாழ. டேய் இது சரிப்பட்டு வராது, நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, நான் அவளை பார்த்து கூட்டிட்டு வரேன். உங்க தங்கச்சிங்க 2 பேரும் சோனிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நீங்க ஏதாவது இங்க நின்னீங்கன்னா மறுபடியும் ஏதாவது கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீங்க முன்னாடியே நடந்துட்டு இருங்க, நான் சோனியை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரேன். கூப்பிட இந்த சரண்லாம் வாரானு வரா. ஏல சரண். ஏய் சஞ்சனா, உனக்கு என்ன பிரச்சனை? அதான் இந்த வாரேன்னு சொல்லிட்டோம்ல, நீ ஒழுங்கா போய் பஸ்ல ஏறி உட்காரு, நான் எனக்கு வர தெரியும். இப்ப மட்டும் நீ வரலன்னு வையா, நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணிடுவேன் பாத்துக்க. இரு வந்து தொலைறேன், என் உயிரை எடுக்காத குட்டி சத்தான். டேய் மச்சான் வாட நம்ம போலாம், அவன் பாத்துக்கிடுவான் ஷாம் என்னன்னாலும். டேய் பார்த்து பத்திரமா கூட்டு வந்துட்டா என் தங்கச்சிய. டேய் இல்ல எனக்கு தெரியும், போங்கடா. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? போங்க. நான் தான் ஃபர்ஸ்ட். நான் செகண்ட் பா. சோ போச்சா, நான் தேர்ட் அப்போ. அம்மா நீ தேர்ட். அம்மா நம்ம சோனி எங்க? அவளும் நம்ம பின்னாடி தான ஓடி இருந்தா. ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமா? ஆமா, அவ திடீர்னு நில்லுங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அவ ஒருவேளை நம்மள அவளை விட்டுட்டு வேகமா ஓடுறன்றதுக்காண்டி அவ நில்லுங்கன்னு சொல்றா போல இருக்குன்னு ஓடி வந்துட்டேன். ஐயோ என்னதான் சொல்ற சந்தியா? ஆமாவே. சரி இரு, நான் எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கேன். இன்னும் அம்மாலாம் இன்னும் வரல, அவங்களாம் கீழே தான் நிற்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரு எதுக்கும் ஃபோன் பண்ணுறேன். ஆமா சீக்கிரம் அவளுக்கு ஒரு ஃபோனை பண்ணி பாரு பாப்போம். என் காதில் விடவே இல்லையே அவ கூப்பிட்டது. அட நம்ம வேற நம்ம பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம், எப்படி இந்த பிள்ளைய இப்ப மேல கூப்பிட்டு போறது? ஐயோ இந்த சீனியர் பின்னாடி போறதுக்கு நான் தட்டி நொண்டியே நான் மேலே ஏறிக்கிடுவேன். லேசா கம்பியை பிடிச்சி நம்ம பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவோம். இங்க நின்னா வேலைக்கு ஆகாது. ஏய் எங்க போற? எங்க போவாங்க? மேலதான். மெதுவா ஸ்டெப்ஸ் பிடிச்சினாலும் நான் மேலே ஏறிடுவேன் கம்பியை பிடிச்சி. நீங்க போங்க. அட அது எப்படி போவேன், இன்னும் கால் வலிக்கும். இரு நான் வரேன். தா ஸ்வீட் கார்ன் சாப்பிடுறியா? நாங்க இருக்க நிலைமையில இதை சாப்பிட்ற மாதிரியா இருக்கேன். நீங்க வேற சீனியர் கடுப்பேத்தாதீங்க. நானே நொண்டி தட்டி எப்படி மேலே போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல வேற இதை நான் குச்சி எப்படி சாப்பிட முடியும்? இன்னைக்கு அவ்வளவுதான் போச்சு, நான் சுத்தி பார்க்கவே முடியாது எங்கேயும். பஸ்லயே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உட்காரு, நான் உனக்கு சரி பண்ணி விட்றேன் காலை. அடே அப்பா இவரு பெரிய டாக்டரு, சரி பண்ணிடுவாரு. அட என்கிட்ட இப்படி ரொம்ப ஓவரா வாய் பேசுனா எனக்கு பிடிக்காது. ஒழுங்கா உட்காருன்னு சொன்னா உட்காரு. நீ இப்ப நடக்கணுமா வேண்டாமா? சுத்தி பார்க்கணும்ல டூர? ஐயோ ஆமா. அப்ப சொன்னதை கேளு, உட்காரு. உன் காலை நான் சரி பண்ணி விடுறேன். இந்தா முதல்ல ஸ்வீட் காணப்படி. அந்த சீனியர் என்ன பண்றான்? இந்த ஷூவை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஐயோ காலெல்லாம் பிடிக்காதீங்க. காலில் தானே வலி இருக்கு. ஆமா வலி போகணும்ல, அப்போ ஷூவை கழட்டி தான் ஆகணும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரி. எங்க பாட்டிக்கெல்லாம் நான் தான் காலை நீவி விடுவேன். எங்க பாட்டிக்கு சுருக்கு பிடிச்சாலும் நான் தான் தேய்ச்சி விடுவேன். அதனால உன்னையே என் பாட்டியா நினைச்சு நான் இப்போ உனக்கு காலை சரி பண்ணி விடுறேன்னு நினைச்சுக்க. என்னது? நான் உங்க பாட்டியா? என்னைய பார்த்தா பாட்டி மாதிரியே தெரியுது. அட கொஞ்ச நேரம் வாயை தொணன்னு பேசாம அமைதியா இருக்கியா? உன் சுளுக்கு நான் எடுத்து விட்டுறேன், அதுக்கப்புறம் நீயே நடந்து போயிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவைப்படாது. நீ இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு வை, நான் விட்டுட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் நீங்க தான் கிடக்கணும், பாத்துக்க. வேண்டாம் நான் எதுவும் பேசல. நீங்க சுளுக்கு எடுத்து விடுங்க. அப்படியே பிளாஸ்டிக் ஒட்டின மாதிரி வாயை வச்சுட்டு அமைதியா இரு. வலிக்குது. அது ஒண்ணுல அப்படிதான் இருக்கும், சரியாயிரும். தண்ணியில விளையாடிட்டு நீங்க வேகமா இதுல ஏறினதுனாலதான் அப்படி ஆயிருக்கு. கொஞ்சம் காலை அப்படி நீவி விட்டு பிரஷ் பண்ணி விட்டு அப்படியே இழுத்து விட்டா சரியாயிரும். ஒரு 5 மினிட்ஸ். கொஞ்சம் பார்த்து வலிக்காம. வேணுனே வலிக்கணும்ன்ற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. வலிக்குது பார்த்து. அட கத்தாதம்மா, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாவ. கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு சொன்னேன். வலிக்குதுல. வாய் மட்டும்தான் பேச லாக்கி, வேற ஒன்னத்துக்கும் லாக்கி இல்ல. நீங்களும் சும்மா எங்க அம்மா மாதிரி பேசாதீங்க. எங்க அம்மாவும் இப்படிதான் என்னைய திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கும் லாக்கி இல்ல, உருப்பட மாட்டா, தண்டோன்னு. அது மாதிரி நீங்களும் சொல்றீங்க. எம்மா நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையம்மா. நீயே உன் பாட்டுக்கு ஒன்னே சொல்லிக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்றது? இப்பதானே சொன்னீங்க வாய் மட்டும் தான் பேச லாக்கின்னு. நேத்து எங்க அம்மா இப்படிதான் என்னைய திட்டிட்டாங்க. அதுக்கு தான் கோச்சிட்டு போய் பஸ்ல உட்கார்ந்துருந்தேன் தெரியுமா? தெரியும் கோச்சிக்கிட்டு இருந்தேன்னு. ஆனா உங்க அம்மா திட்டினதுனாலதான் கோச்சிட்டு போய் இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆமா எங்க அம்மாவும் இப்படிதான் என்னைய இன்சல்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி, நீ அதுக்கு வாயை கொஞ்சம் அடக்கி பேசணும். பெரியவங்ககிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி. அப்படி பேசினா உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க. நான் தப்பே பண்ணலனாலும் எங்க அம்மா என்னைய திட்டுவாங்க. அது எங்க அம்மாவோட பழக்கம். ஏதாவது ஒரு இடத்துல உன்னோட தப்பு ஏதாவது இருக்கும், அத முத என்னன்னு கவனி. தப்பே செய்யாம சும்மா திட்டுறாங்க பைத்தியம். எது பைத்தியமா? வலிக்குது. காலை முறிச்சு போட்றாதீங்க. பைத்தியம்னு சொன்னல, பைத்தியம்னா என்ன பண்ணுன்றதுக்கு தான் காலை மடக்குனேன். ஐயோ லூசு, வலிக்குது. இது மறுபடியும் காலை முறிக்கணுமா? ஐயோ வேண்டாம் தெரியாம சொல்லிட்டேன். தயவு செய்து காலை சரி பண்ணி விடுங்க. நான் ஆளை விடுங்க, ஓடிடுறேன். அவ்வளவுதான், காலை மேல கீழே அப்படியே லேசா ரொட்டேட் பண்ணி சரியாயிரும். ஆமா சரியாயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சீனியர்.
நான் கூட இந்த டூர் அவ்வளவுதான் போச்சு, காலு சுளுக்கு பிடிச்சிருச்சு, என்ன எப்ப சரியாகுமோ சுத்தி பார்க்க முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நல்ல வேலை டாக்டர் மாதிரி இருந்து என் காலை சரி பண்ணி விட்டுட்டீங்க. அப்பப்ப என் டார்லிங்க்கு பண்ணுவல, அதனாலதான் உனக்கும் பண்ண முடிஞ்சது. இப்ப நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட உங்க பாட்டி டார்லிங்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி நான் வரேன். வாயாடி, மறுபடியும் வேகமா ஓடிக்கிட்டு தொலைஞ்சு கையகளை உடச்சிட்டு நடக்காத, பார்த்து கவனமா போ. சரி சரி. அவ நம்பருக்கு எவ்வளவு டைம் போட்டாலும் நாட் ரீச்சபிள்னு வருது பூமாரி. இப்போ என்ன பண்றது? சரி உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பாரு, அவங்க அங்க கீழே தானே இருந்தாங்க, வரும்போது கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல. ஆமா இரு, எங்க அம்மாவுக்கு பண்ணி பாக்கேன். அங்க ஒருத்தி காலை உடைச்சிட்டு அங்க படியில உட்கார்ந்து கிடக்கா, இங்க அது தெரியாம போனை நோண்டிட்டு அடக்காளுவேன். ஏய் சஞ்சனா சும்மா இரு. ஏய் சரண்யா, நான் உண்மையை தானடி சொன்னேன், வா நம்ம பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கலாம், எனக்கு நல்லா ஜாலியா இருக்கு. அவ ஏதோ சொன்னால சஞ்சனா, அவ காலை இவ்வளவு உடைச்சிட்டு படியில உட்கார்ந்துருக்கான்னு, ஒருவேளை அது சோனியா இருக்குமோ? அட என்னன்னு தெரியலையே. ஐயோ பூமாரி, எனக்கு பயமா இருக்கு, நம்ம மறுபடியும் போய் வேணா பாத்துட்டு வரலாமா? ஐயோ மறுபடியும் இறங்கணுமா? பரவாயில்ல வாங்கவே போவோம். ஆமா சரி போலாம் வாங்க. சரி நானும் வரேன். அட எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும்? மறுபடியும் கீழே தான். ஏன் என்னாச்சு? எங்க சோனிய காணோம், விட்டுட்டு வந்துட்டோம் சரண், அதான் கூப்பிடுறதுக்கு போறோம். அவளுக்கு எதுவும் காலில் அடிபட்டு இருக்கோ பாத்தீங்களா வரும்போது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு சின்ன சுளுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. இதோ ஷாம் வரும்போது கூட்டு வரேன்னா. என்னது சுளுக்கா? எப்படி? நீங்க தானே என்னமோ ரன்னிங் ரேஸ் வச்சிருக்கீங்க, யாரு முத போயிட்டு மேல போறான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த ஆர்வத்துல அவளை விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவ சுளுக்கு பிடிச்சு அங்கே இடையில வர முடியாம கிடந்தா, நாங்க தான் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருந்து அதனால நாங்க மேல வந்துட்டோம். ஷாம் வரும்போது கூட்டு வரேன்னா. ஓ அப்படியா, நல்ல வேலை, பயந்துட்டோம் நாங்க. அவளுக்கு ஃபோன் பண்ண வேற நாட் ரீச்சபிள் இருந்துச்சு, அது இன்னும் பயமாயிருச்சு. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, போங்க எல்லாம் பஸ்ல போய் உட்காருங்க, வருவாங்க. ஆமா எல்லாரும் கீழே இருந்து கிளம்பியாச்சா, மேலதான் வந்துட்டு இருக்காங்களாம். வந்ததும் நம்ம வேற இடம் கிளம்ப வேண்டியதுதான். சரி சரி வாங்க அந்த பையன் கூப்பிட்டு வந்துருவான். சஞ்சனா இல்லைன்னா அந்த பிள்ளையை நம்மளே கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆமா வர வர இந்த வாண்டை ரொம்ப பண்ணுது. ஒரு நாள் மண்டையிலே நறுக்கு கொட்ட போறேன் பேரவல, முடிஞ்ச மண்டையை ரெண்டா பொழந்துரு. டேய் அது ஒரு தங்கச்சிடா, அதனாலதான் மண்டையை பொழக்க சொன்னேன். அட செமையா இருக்கு இந்த இடம்லாம். இவளுங்க கூட ஓடி போயிருந்தா கூட நம்ம இப்படி ரசிச்சுக்கிட்டே வந்திருக்க முடியாது. நல்ல வேலை, நமக்கு காலு சுளுக்கு பிடிச்சது கூட நல்லதா போச்சு. இப்ப பொறுமையா நடந்து ஒவ்வொரு இடமும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே அழகா ஸ்வீட் கடை சாப்பிட்டுக்கிட்டு வர எவ்வளவு அழகா இருக்கு. வாழ்க்கையை இப்படி போற போக்கிலே ரசிச்சுட்டே போகணும், அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அவசரமா ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணவே முடியாது. நான் அந்த டூர்ல இதைத்தான் கத்துக்கிட்டேன், நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம். என்ன இது தனக்கு தானே என்னமோ பேசிட்டு போகுது, நட்டுக்கிட்டு கலந்துருச்சா? இருந்தாலும் இருக்கும், இதெல்லாம் நட்டு கலண்ட கேஸ் தான். ஷாம், அடுத்து நம்ம மலர் கண்காட்சி தானே போறோம்? ஆமா ஆமா அங்கதான். ஏன் என்னாச்சு? இல்ல அங்க உள்ள எல்லாரும் கேட்டாங்க அடுத்து எங்கன்னு, மலர் கண்காட்சின்னு. அங்கேயா வேற ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, நீ என்ன இதை சொல்றேன்னாங்க, அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். ஆமா அடுத்து லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட், அந்த சில்ட்ரன்ஸ் அதுதான் பார்க்கலான்னு பார்த்தோம். இங்க மலர் கண்காட்சி நல்லா இருக்குதுன்னாங்களா, அங்கேயும் போயிட்டு தான் அதுக்கப்புறம் போகும்னு நினைச்சுக்கிட்டு தான் அங்க போறோம். அது வேற ஒரு வாரம் தான் இருக்குமா, ஏற்கனவே 2-3 நாள் போயிருச்சா, நம்ம தான் அந்த இதை வீண் பண்ணிட்டோம். அதனால இன்னைக்காவது போனாதான் அங்க இருக்க பூரா எப்படி இருக்கு என்னன்னு தெரியும், நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா அது ஒரு வாரம் வந்து தான் அந்த கண்காட்சியா, அதனால நம்ம இன்னைக்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் போய் பார்க்க போலாம். சரி அப்ப நான் உள்ள போய் சொல்லிடுறேன். டே கொஞ்சம் அடங்கு, ஆளுக்கு ஓவரா கேட்டுட்டே இருக்கோ. என்னது அவனுக்கு ஆள் இருக்கு, அது யாரு? டேய் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? அதுனே. ஓ சரண்யாவை சொல்றியோ, அது சரிதான். ஆமாண்ணே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய. டேய் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன் இரு. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். கொஞ்ச நேரத்துல ஒரு கலவரத்தையே ஏற்படுத்த பாத்துட்டியல ஷாமு. தம்பிங்களா, மலர் கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நான் வண்டியை பார்க்கிங்ல போட்டுட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் இறங்கி பத்திரமா சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கிறதும் கஷ்டம், ரொம்ப டிராபிக்கா தெரியுது. நீங்க சுத்தி பார்த்துட்டு எல்லாரும் என்ட்ரன்ஸ்க்கு வந்துருங்க, வந்துட்டு போன் அடிங்க, நான் பஸ் எடுத்துட்டு வரேன், அப்புறம் வேற இடம் கிளம்பிடலாம். சரிண்ணே. கடையில வேலை பார்க்கவனுக்கெல்லாம் லீவை கொடுத்து ஊரை சுத்துங்கன்னு அனுப்பி விட்டுட்டு நம்மளை கடையில வந்து உட்காருன்னு வச்சிருக்காரு இந்த மனுஷன். இந்த கூறுகிட்ட மனுஷனை என்னத்தை செய்ய? இந்த சஞ்சனாக்கு ஒரு போன் அடிச்சு என்ன நிலவரம் என்னன்னு கேட்போம். எனக்கு அந்த போட்டவை பார்த்த நேரத்துல இருந்து ஆத்திரம் தாங்க முடியல. அவளுக்கு போன் பண்ணனாலும் நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்பதான் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு. இல்ல அவட்ட போன பண்ணி என்ன யாதுன்னு கேட்போம். இந்த சரணு பைய போக்கும் வர சரியில்லைன்னு நான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இவன் இப்படியே போய்கிட்டு இருந்தான்னா இது சரிபட்டு வராது. இவனை என்னத்தை பண்ணன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. கேசட்டுக்கு வெளியூருக்கு படிப்புக்கு எங்கன்னா அனுப்பிடலாமான்னு தான் இருக்கு.
என்ன போன் அடிச்சுட்டு இடத்து எடுக்காண்டங்க. என்னம்மா சொல்லுமா. எல்லாம் போன் எடுக்க இவ்வளவு நேரமா? சரண்யாமா அங்க வாங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? ஆண்டா வாரேம்மா. சஞ்சனா போன் பேசிட்டு இருக்கா, அவளை கூட்டிட்டு வரையிரு. ஏம்மா நீ வேற சும்மா வெறுப்பேத்தாதம்மா. இப்பதான் பஸ்ல இருந்தே இறங்கணும். இறங்கிட்டு போன் எடுக்கலான்னு பார்த்தேன்னா அதுக்குள்ள நீங்க கத்திக்கிட்டு இருக்க. என்னாச்சுடி சஞ்சனா? ஒண்ணும் இல்ல அம்மா. ஏலா எங்க இறங்கி நிக்கிய? இப்போ எங்க சுத்தி பார்க்க போறியே? அம்மா இங்க மலர் கண்காட்சி நடக்கல, அங்கதான் பார்க்க வந்தோம். அப்படியா? சரி பாருங்க நல்லா பாருங்க. அதோட நான் சொல்லிய இன்னொன்னையும் பாருல. என்னதுமா? அங்க அந்த லட்சுமி மூவா இருக்கல்ல, அவளுக்கு எவளாவது நம்ம பையன்கிட்ட அதான் நம்ம உங்க அண்ணன் கிட்ட பியாசினாலும் வை, அதை போட்டோ எடுத்து வை. நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வை, அவளை நாக்கப்படுந்த மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆகும். சரண்யா நீ போ, அத்தை கூப்பிடுறாங்கல்ல, போ நான் அந்த வாரேன். நீ வா, வேற இந்த கூட்டத்துக்குள்ள தேட முடியாது. டிக்கெட் எடுத்துட்டு இன்னும் வரல, டிக்கெட் எடுத்த அப்புறம் தான் உள்ள அனுப்புவாங்க. நீ போ, நான் வாரேன். சரி சீக்கிரம் வா. வாரேன் நீ போ. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, சரண்யா பக்கத்தில் இருந்தா அதான் அவளை அனுப்பி விட்டுட்டு கொண்ட பேசலான்னு பார்த்தேன். சரி உங்க அப்பங்கிட்ட அது போட்டாவை காட்டின காலையிலேயே பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தேன் பார்த்துக்க. ஆனால் உங்க அப்பன் அது கேட்கப்படாது, ஒன்றும் பண்ணப்படாதுன்ட்டாரு. அதனால தான் நானும் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். இன்னும் நமக்கு நேரம் இன்னும் சரியில்லை. இன்னும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, அப்போ அவளையும் தண்டை பண்ணியும் நாக்கப்படுங்க மாதிரி நான் 4 கேள்வி கேட்கணுன்னு தான் வச்சிருக்கேன். நீ அதனால போகிற இடம் வார இடம் எல்லாம் அவனை கொஞ்சம் கவனி. ஏன்னா அவளுவே கூட படிக்க பிள்ளைகள் தானே, ஒன்றா போட்டோ எடுக்கிறதுலாம் சகஜம் தானே. நீரியாவ நமக்கு ஆதாரம் இன்னும் நல்லா வேணும். அதுக்கு நீ நல்லா போட்டோக்கிட்ட எடுத்து வை, அதை பேசிச்சுவா வாங்கிச்சு வேணா. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். சரி அங்கே எல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சுமா, அங்கே உள்ளே கூப்பிடுறாங்க, நான் போகிறேன். நான் எதுனாலும் பார்த்துக்கிறேம்மா, நீ தைரியமாயிரு. சரி நீ இருக்க தைரியத்தில் தான் நான் இருக்கேன். அதனால் பார்த்துக்க. அங்கே நீ தான் கவனமாக பார்த்துக்கிடணும் உன் அண்ணனை சொல்லிட்டேம்மா. சரிம்மா நீ போன வை. என் கண்ணில் இருந்து உன் தப்பிச்சிருவானா, நான் பார்த்துக்கிறேன். வேற நான் மட்டும் அது யானை இல்லாம பூனைன்னா சொன்னேன். எனக்கும் தெரியுது அது யானை தான்னு. அதான் அது பக்கத்துல நின்று நானும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நோ ஃபர்ஸ்ட் சோலோவா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துக்கிட்டு இருக்கான் பாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. டேய் சீக்கிரம் நின்னு தொலைங்கடா, இன்சா பண்ணாதீங்க. அங்க அவ்வளோரையும் மைக்ல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பூவை தொடாதீங்க, அது பக்கத்துல போவாதீங்கன்னு. இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கேன். நீங்கள் இங்க வந்து நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு நிக்கிய பார்த்தா திட்ட போறாங்க. ஒழுங்கு மரியாதையா அங்க தூரமா வாங்கல, எல்லாரும் அங்க நின்று தான் போட்டோ எடுக்காத. டேய் பேசிட்டு இருக்க நேரத்துக்கு இப்ப நீ 4 போட்டோ எடுத்துக்கலாம்ல, சீக்கிரம் போய் எடுல. சீக்கிரம் போய் எடு. இருங்களா செல்ஃபி எடுக்க, எவனாவது வந்து அடிச்சு வரட்டுறதுக்குள்ள சீக்கிரம் எடுப்போம். அங்க பின்னாடி எல்லாம் கவர் ஆகுதால, அங்கேயும் போய் 2 போட்டோ எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க பாரு சந்தியா, அந்த ஆர்ச்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு. அது ஆர்ச்சி இல்ல அண்ணன், மேட்டூர் அண்ணன் நினைக்கிறேன். அது அண்ணன் தெரியும், நான் இங்க பூல செஞ்சிருத்துல அந்த ஆர்ச்சை சொன்னேன். அது நல்லாதான் இருக்கு. நான்லாம் சோசியல்ல புலி, எனக்கு அது அண்ணன்னு தெரியாதா. நான் இந்த பூவை தான் சொன்னேன். சரி சாரி சின்ன பொண்ணு. சரி ஃப்ரீயா விடு. பாத்தியா சொன்னி அவிய 2 பேரும் எப்படி தோள் மேல கை போட்டுக்கிட்டு போறாவன்னு. இப்ப என்ன உனக்கும் தோள் மேல கை போடணுமா? அவ நானும் உன் மேல தோள்ல கை போட்டுக்கிட்டு வரேன். சும்மா சொன்னேன். இப்ப என்ன போகாம இங்கே நின்னுட்டியே? இல்லவ அங்க கூட்டமா இருக்கு. இப்ப அங்க பாரு, அது சதீஷ் தானே? அட ஆமா, அந்த குரங்குங்க தான். அங்க என்ன பண்றானுவே? அது உள்ளதான் யாரும் போக கூடாதுல்ல, இன்னும் எப்படி போனானுவே? அடி வாங்க போறானுன்னு நினைக்க இன்னைக்கு. வாங்கட்ட இவெல்லாம் எங்கேயாவது தரமட்டி வாங்கினாதான் திருந்துவான். செல்ஃபி பிள்ளை கியூமியா உம்மா சூப்பரா ஆடுறா. இல்ல ஜெகனே கொஞ்சம் இந்த பக்கம் பாருல. என்னல சதீஷ், இந்த மிருகம் பேர் என்னல? இரு நல்லா பார்த்துட்டு சொல்றேன். இது ஆடு மாதிரியும் தெரியல, மாடு மாதிரியும் தெரியல. எனக்கு இது என்னன்னு தெரியலையல. இல்ல கொம்புல இருக்குல்ல, இது மாடு. டேய் இது மாடுன்னு சொன்னா மாடே வந்து சாணி அடிச்சிட்டு போகும்டா. நீ வேற சும்மா இரு. ஒருவேளை அப்ப இது மானா இருக்குமோ? கொம்பு இருக்குல்ல. டேய் இது மானும் கிடையாது, வேற என்னமோ. ஒருவேளை காண்டாமிருகமா இருக்குமோ? இருக்கும். மானுன்னா அந்த பக்கம் இருக்கு பாரு மானு, அதுதான் மானு. இது வேற என்னமோ. எனக்கு தெரிஞ்சு பெரிய பொண்ணு அத்தல கோலம் போடுவாங்க தெரியுமா? கோலம் போட்டுச்சு மாடுன்ற பேர்ல எறும்பி திணி மாதிரி ஏதோ ஒன்னு வரைவாங்களே, அந்த மாதிரி இருக்குல. இருந்தாலும் நீ ரொம்ப கிண்டல் பண்ணாதல. இந்த பூவெல்லாம் வச்சு மாடு ஷேப்ல கொண்டு வரது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே பெரிய விஷயம்ல. நீ ரொம்ப பண்ணாத. இருந்தாலும் ரைட் விடு. ஆனா இந்த மாட்டை பாக்கும்போது எனக்கு பெரிய பொண்ணத்த கோலம் தான் ஞாபகம் வருது. அப்புறம் கூட்டிட்டு வந்து அவங்கள காட்டணும், இந்த மாட்டை பாருங்க தேன்னு. சரி வாழ, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வருவோம். மாட்டுல ரிஸ்க் எடுத்த மாதிரி எடுக்கப்படாதுன்னு மானுக்கு தலைய டம்மியா செஞ்சு வச்சுட்டாங்க. உடம்புக்கு மட்டும் எப்படியோ பூவை வச்சு ஒப்பேத்திட்டாங்க.
ஒரு ஆன்ட்டி வராங்க, அடிச்சு வெளிய துரத்த போறாங்க, ஒழுங்கு மரியாதையா ஓடிருங்க. ஆமல சதீஷ், எல்லா இடத்துலயும் பூவை தொடக்கூடாதுன்னு ஆளு பாத்துக்கிட்டே இருக்கு, அடிச்சு விரட்டுறதுக்குள்ள ஓடிந்துரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க போங்க. இவனு இன்னைக்கு அடி வாங்குறது கன்ஃபார்ம். வாங்க நம்ம போவோம். ஆமா, வாங்கிட்டு வரட்டும். நம்ம எல்லா இடத்தையும் சுத்தி பாப்போம் சீக்கிரம். டேய் எவம்ல அது மான தொடுறது பூவெல்லாம் பிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? வெளிய போங்க. டேய் சதீஷ், அங்க ஒரு ஆன்ட்டி சத்தம் போடுதுடா, வா ஓடிரலாம். கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கானே பாரு, பூவை நோண்டிக்கிட்டே இருக்காயில, பூல கை வைக்காதடா, வா. இல்லே வாங்கல ஓடிடுவோம். எங்க போனாலும் இவங்க அடி வாங்க வைக்காம விட மாட்டானுவம்மா. ஏ அப்பா, என்ன பூ அலங்காரம் பாத்தியலா பத்ராலியக்கா? அப்படியே பூரா அந்த கல்யாண வீட்டுக்கு ஜோடிச்சு வச்சிருப்பாவல, அந்த மாதிரி இருக்கு. இந்த பெரிய பெரிய கல்யாணத்துக்குலாம் வைப்பாவல. நீங்க கூட உங்க முக சடங்குக்கு நல்ல அந்த மாதிரி தான் நல்லா டெக்கரேஷன் பண்ணிருந்தீங்க ஸ்டேஜ். அந்த மாதிரில பூவால நல்லா அலங்காரம் பண்ணி ஜோடிச்சு வச்சிருக்கு. ஆமா லட்சுமி, ஆமா அந்த மாதிரி தான். இதெல்லாம் எப்படி இந்த செடியில வளருமோடே, அதை அப்படியே வளைச்சு கொண்டு வந்து இப்படி ஆர்ச் மாதிரி வச்சிருப்பாவல. இல்ல இல்ல, இது செடி இல்ல, இவையே அந்த ஆர்ச் மாதிரி கம்பி வச்சு வளைச்சு புள்ளி செடியை தான் வச்சுட்டு அதுல சொருகி வச்சிருப்பாவ அந்த பூவை, வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? அப்ப பூ வாடாதா? வாடதான் செய்யும். அதனாலதான் மலர் கண்காட்சியை ஒரு வாரம் தான் மட்டும் போட்டிருக்காவ. இல்லாட்டினா அப்படியே செடியிலே இருக்கும்னா தான் எவ்வளவு நாள்னாலும் வைக்கலாமே. ஆமா பத்தியிலாக்க, அந்த ஓர்மை கூட இல்லாம இருக்க பத்தியிலன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் நல்லா பூ பூவா இருக்குக்கா, பார்க்க அழகா இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு மலர் கண்காட்சி. எந்த பக்கம் திரும்பினாலும் பூவாவே இருக்கும். ஆமா பத்தியிலாக்க, மூளை இல்லாதவ மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு, ஒன்னைய விட மூளை இல்லாம அங்க எவ்வளவு இருக்குதுன்னு. அவன் எங்க வீட்டுல ஒருத்தி இருக்காள பெரிய பொண்ணுன்னு, அவளை பாரு போட்டோ எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்க லட்சணத்தை பாத்தியா உழுவ. எங்க போனாலும் போட்டோ எடுக்காளுவ, எப்ப பார்த்தாலும் போட்டோ எடுக்காளுவ. என்னதான் இருக்கோ தெரியல இந்த போட்டாவளை. இருக்க மூஞ்சி தானே இருக்க போகுது, ஏன் இப்படி கிடந்து எடுக்கணுங்க? பத்ராளி அக்கா, உங்களுக்கு பிடிக்கலன்னா எடுக்காதீங்க, விட்டுருங்க. எங்களை எடுக்காதீங்கன்னு சொல்லப்படாது. ஆமா, அதுவும் இங்க பூ கண்காட்சி மலர் கண்காட்சி, நாங்க எல்லா இடமும் வளைச்சு வளைச்சு போட்டாதான் எடுக்க போறோம், பேச்சே கிடையாது. அம்மா நீங்களும் எங்க பின்னாடி வாரதா இருந்தா வாங்க, இல்லாட்டினா எக்கடோ கெட்டு போங்க, நாங்க சுத்தி பார்க்க போறோம். எங்களோட விட்டுட்டு போயிடாதீங்க, சேத்தையே கூட்டிட்டு போங்க. கூட்டமா வேற இருக்கு, இந்த பிள்ளைகள் வேற எங்க இருக்காளுவல தெரியல. அவளும் எங்களோ கூட வாங்கன்னா வர முடியாளுவ, நம்மளோ கூட அவ்வளோ போக்குக்கு ஒரு போக்குக்கு போவாளுவே. பெரிய கழுதவேலே நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது, வேற சின்ன கழுதவே இங்க கேட்க. எல்லாம் ரைட்டு பெரிய பொண்ணு போதுமா? போதும் போதும், சூப்பர் சூப்பர். எல்லாம் வந்திருக்காக்கோ, அழகா வந்திருக்காக்கோ. நானும் அழகா இருக்கேன்னா இந்த 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 ஆர்ச்சில் என்னோட 2-3 போட்டோ எடுங்கலாம், அழகா இருக்கும். அந்த மேலே இருக்க பூ பூ பூவா தெரியணும். எல்லா பூவும் ஒன்று விடாமல் அப்படியே நல்லா கவர் பண்ணுங்க. நல்லா அந்த பூவும் சேர்ந்து நம்ம கேமராவில் பதியணும், அந்த மாதிரி இருக்கணும் போட்டா. எடுக்கதாமலா செய்றேன். ஓகே ரைட். எடே சரசு, இப்படி போற இடம்ல அப்படியே கையை நீட்டிக்கிட்டே போவியடே. ஆமாக்கா, எந்த இடத்த விடுறது எந்த இடத்த எடுக்கிறதுனே தெரியலக்கா. அதான் எல்லா இடத்துலயும் அப்படியே போட்டா வீடியோன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே நம்ம போற வழியில எங்க அழகா இருக்கும் அங்கே அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு போட்டோவை எடுத்துக்கிட வேண்டியதுதான். அழகா இருக்குல்ல. இப்ப அவ்வளோர ஒரு போனையை வச்சுக்கிட்டு அவ்வளோரம் கேமராமேன் தான், அவ்வளோரம் போட்டோகிராஃபர் தான். எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு போனதான் தூக்கிட்டு தெரியுது. ஏதாவது ஒண்ணு மூஞ்சோட மூஞ்ச பார்த்து பேசுது வரா பாரு, அவ்வளவும் போனும் கையுமா தான் இருக்கு. எல்லாரும் எங்களை மாதிரி போட்டாதான் எடுப்போம் மைனி, நீங்க சும்மா இருங்க. அதானே, இப்படி இடத்துக்குலாம் வரும்போது தான் எடுக்க முடியும். இவங்க கூட நம்ம போனோன்னா நம்மளை பார்த்து சிரிச்சு விடுவாளுவ லட்சுமி. அவ்வளோ நம்ம தனியாக வேணா பார்ப்போம். எங்கே வெளியே போகிற நேரத்துக்கு வேணா இது விட்ட போன பட்டி கேட்டுக்கிட்டு போய்க்கிடலாம். எங்கனாலும் அளவு முன்னாடி என்ட்ரன்ஸில் தானே வந்து சேரணும். இதுவே நம்ம தனியாக போகும்டே. அவ்வளோ என்னனையும் போய் போட்டோ எடுத்துகிட்டு போட்டோம். அவ்வளோ இடம் கூட போனாதான் நமக்கு 4 இடம் சுற்றி பார்க்க முடியும். நம்ம ஒரு இடமா உட்கார்ந்துட்டோன்னா வேற வந்து பிரயோஜனமே இல்லைக்கு. அதுவும் சரிதான். சரி வா, தலையெழுத்து இதுவளோட போவோம். இதுவ பண்ணியதை பார்த்தாதான் நமக்கு சீரணிக்க முடிய மாட்டேங்குது, கோவமா வந்து போயிருது. கண்டுங்க ஆனாமீ இருங்கக்கா என்ன மாதிரி. இவ்வளோ கூட நல்லா சேர்ந்துருக்கா பாரு சரசம். உமா பெரிய பொண்ணு, பின்னாடி பாரு நல்ல பெரிய டெய்சி பூ கிடக்குது, அழகா இருக்கு பாரு. எங்க பாப்பா? ஆமா பாரு, நல்ல பந்து மாதிரி பூத்து கிடக்கு. பூதான் எங்க வீட்லயே கிடக்க. உங்க வீட்ல கிடக்கும் பத்திராளியக்கோ. உங்க வீட்ல என்னதான் இல்ல, எல்லாமே தான் இருக்கு உங்க வீட்ல. எங்க வீட்ல இல்லல்ல, நாங்க அதான் பாக்கோம். அதுவும் இப்படி கூட்டமா குந்தமா கலர் கலர் வெரைட்டி வெரைட்டில எவ்வளவு அழகழகா கிடக்கு. அதெல்லாம் பார்க்க இப்படிப்பட்ட இடத்துல தான் பார்க்க முடியும். பாருமா பாருமா, பக்கம் பக்கமா பேசாம பாருமா. உன்னை யாரும் இப்ப பார்க்காதான்னு சொல்லல.
ஐயோ மைக்ல வேற பூவை பறிக்க கூடாது தொடக்கூடாதுங்காங்க. இல்லாட்டின்னா நான் அப்படியே அத்துருவேன் அவ்வளோ பூவையும். நீ மட்டும் பூல கை வச்சேன்னு வையன் அவன் முடிய கொத்த அத்துட்டு போயிருவாவ பாத்துக்க. ஆமாடா, எதுவும் செடியில பூவை ஆரம்ப கோளாறுல பிச்சு கிச்சு விடாத. வேற உன் மண்டையில கொண்டையில பூ வைக்க முடியாம ஆக்கி விட போறாவ. கொத்தா மண்டையை முடிய வெட்டிட்டு விட்டுற போறாவ பாத்துக்க. பாப்போம், என் கை இருக்காது. திடீர்னு பறிச்சாலும் பறிச்சிருவேன் என்னையே அறியாமலே. வாங்க, அங்க ஏதோ கண்ணாடி ரூம் இருக்கு. அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளேயும் நிறைய செடி இருக்கு, போய் பாப்போம். எங்க திரும்பினாலும் பூதான். அதான் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அன்னைக்கு நம்ம ஒரு பார்க்குக்கு போனோம்லாடே, அங்கெல்லாம் இப்படி இல்லையே. ஆமா பத்தியலாக்கா, அது சும்மா செடி இருந்துச்சு, ரொம்ப பூலா இல்ல. அது இந்த அளவுக்கு இல்ல என்ன லட்சுமி அக்கா, அது ஜஸ்ட் பார்க். இது வந்து பூக்கள் கண்காட்சி, மலர் கண்காட்சி. இங்க வந்து மெனக்கட்டு கொண்டு வந்து எல்லாம் வச்சு எல்லாரும் பார்க்க வரணுன்றதுக்காண்டி வச்சிருக்காங்க. அதனாலதான் இங்க அதிகமா பூ இருக்கு. அப்புறம் எடுத்துட்டு போயிருவாங்களோட அவ்வளோத்தையும். ஆமா அப்படிதான் நினைக்கேன், எடுத்துட்டு போயிருவாவ. அதனால தானே 7 நாள் மட்டும் இருக்காங்க. 7 நாளா 10 நாளா எத்தனை நாளா? 10 நாள் முடிஞ்சு போச்சுன்னாவே. சரி வாங்க போவோம். கண்ணாடி ரூமுக்குள்ளேயும் எவ்வளவு பூ. அப்படியே இப்ப மழை வந்தா எப்படி இருக்கும், அப்படியே அந்த கண்ணாடி ரூமுக்குள்ள இருந்து அப்படியே மழை பெய்யறத பார்த்தா நல்லா ஜம்முன்னு இருக்கும். எல்லாம் வாய் வைக்காத, மழைகள்லாம் வந்துச்சுன்னா வேற நனைஞ்சுக்கிட்டு திரிய இயலாது. அங்க ஒரு இடத்துல மலைகளின் ராணி ஏற்காடுன்னு போட்டிருந்துச்சு. ஒருவேளை இந்த இடத்துக்கு பேரு அதான் அந்த மலைக்கே ராணி வந்து ஏற்காடு தானோ? எனக்கு தெரியாதுடே. அப்படியா பெரிய பொண்ணு? மலைகளின் ராணி அப்ப ஊட்டி இல்லையா, ஏற்காடா? எனக்கே தெரியாது. எல்லையோ போட்டிருந்து அதை படிச்ச ஞாபகம், அதான் சொன்னேன். எல்லாம் கண்ணாடி ரூமுக்குள்ள அப்புறம் பார்ப்போம். நாங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு பாரு, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். வாங்கலாம். என்ன மைனி, குளிக்கலையோ? காலையிலே குளிக்க போறீங்களோ? காலையில 2 ஊத்த நறிவை குளிக்காம கொள்ளாம வந்தாளுவே. அவங்க குளிக்காம வந்துகிட்டு என்னையே குளிக்கலையோன்னு கேட்கா. அட, நம்ம குளிக்காத விஷயம் நம்ம மைனி வரைக்கும் எப்படி தெரிஞ்சிச்சு? நம்ம செண்டு போட்டு வந்ததும் கண்டுபிடிச்சிருச்சோ? சரி சரி, ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லாதீங்க மைனி. உங்ககிட்ட இப்போ வாட்டர் ஃபால்ஸ் தானே பார்க்கணும். வாங்க வாங்க போவோம். அது பேர் வாட்டர் ஃபால்ஸா? அப்ப நம்ம இப்ப கிளியூர் ஃபால்ஸ்னு பார்த்துட்டு வந்தோமே, அது என்னது? இங்க பாருங்கக்கா, என்ன அழகா கட்டி விட்டுருக்குன்னு. இது பிளாஸ்டிக்காக்கோ ஒரிஜினல் இலையாக்கோ? இது ஒரிஜினல் தான் லட்சு, நல்லா தெரியுதுல்ல பாக்கே. இலை மாதிரி தானே இருக்கு. அழகா இருக்குடே, அதான் கேட்டேன். உங்க வீட்லயும் தான் பிள்ளைகள் அழகா பந்தல் கணக்கா செடியெல்லாம் போட்டிருக்கோல, அப்புறம் என்ன? ஆமா, அவ்வளவு நல்லா போடுவாளுவ. நான் தான் ஆசைப்பட்டு அப்படி போட்டு வச்சிருக்கேன், நல்லா அழகா முத்தத்துல. இது பூக்களை, ஆனா இலை மட்டும் இருக்கு பத்தியா? இதுல ஏதாவது பூச்செடி மாதிரி பூத்து கிடந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும். அங்க பாருங்க, கல்யாண வீட்டு செட்டப்ல நிறைய சீரியல் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. அப்புறம் ராத்திரியும் இருக்க மாட்டேன் இந்த இடம். எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்னு தெரியலையே. நிறைய சீரியல் லைட் போட்டு வச்சிருக்காவ எல்லா இடமும். ஆமா, அப்ப இந்த இடம் ராத்திரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கேன். ஆமா, பூரா சீரியல் லைட்டா தான் போட்டு வச்சிருக்கு. அப்படியே இந்த சீரியல் லைட்லாம் நைட்டு எரியும் போது ஒரு வாக்க போட்டா அப்படியே ரெமோ படத்துல வர்ற சிவகார்த்தியன் மாதிரி ஜம்முன்னு இருக்கும். நைட்டு வரைக்கும் இங்கே இருப்போமா பெரிய பொண்ணு? எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு சுத்தி பார்க்க முடியுமோ சுத்தி பார்த்துட்டு இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு கிளம்பணும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சும்மா இங்கேயே கிடந்து டேரா போட்டணும்னு நினைக்காதீங்களா? ஐயா ஆமா, பத்திரலியக்கா சொல்றதும் சரிதான். எங்க வீட்டுக்கார்ட்ட நான் 2 நாள் தான் டூருக்கு சொல்லிட்டு வந்தேன். என்னோட நாளாச்சுன்னா அவரு வேற சத்தம் போட்டு விடுவாரு, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாரு. அதனால இன்னைக்கு ராத்திரி எப்படியும் கிளம்பிடணும். ஐயோ, அப்ப இன்னும் கொஞ்சம் இடம் தான் சுத்தி பார்க்க முடியுமா? ஆமால, வேற இங்கே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? லட்சுமி, எனக்கு தெரிஞ்சு அந்த ரமணி பையன் அவன் தான் கை காசை போட்டு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு அடக்கான்னு நினைக்கேன். என்னக்கா சொல்றீங்க? எப்படியும் ஆளுக்கு தலைக்கு 2000 ரூபாய் கொடுத்தோம் அந்த பயலுக்கு. அது அவனுக்கு ஹோட்டலுக்கே சரியா போயிருந்திருக்கும். வண்டிக்கு வேற ஒவ்வொரு இடமும் போறது, டிக்கெட்டு காசு எல்லாம் அவன் கை காசை போட்டு தான் பண்ணியான்னு நினைக்க அந்த பையன். நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம அவன் தான் எல்லா செலவும் பார்க்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் கை கலர்ஸ் போட்டு தான் போடுவான்னு எனக்கு தோணுது. நீ இருந்தாலும் அந்த பையன் ஒரு வார்த்தை கேளு, அப்புறம் என்ன? ஐயா அப்படியாக்கா சொல்றீங்க? ஆமா லட்சு, மைனி சொல்றது சரிதான். நானும் அந்த பையட்ட கேட்டேன். ஹோட்டல் வந்து அவன் ஆஃபரில் போட்டேன், எனக்கு அதனால் குறைஞ்சிதான் வந்துச்சு அந்த டைமில் அப்படின்னு சொல்லி சொன்னான். இருந்தாலும் மற்ற இடம் ஒவ்வொரு இடமும் சுற்றி பார்க்க போகிற இடம்லாம் அமௌண்ட்டு வந்து போடும்போது அவன் தான் எல்லாம் கட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா அந்த மாதிரிலாம் என்ட்ரி ஃபீஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அவன் தான் போடுறான். இப்போ இங்கே பெரிய ஆளுக்கு 50 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு 25 ரூபான்னாவ. அதுவும் அவன் தான் எல்லாருக்கும் தலைக்கு இத்தனைன்னு எண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்தான். இப்படி அவன் தான் ஒன்று ஒன்றா பார்க்கான். நம்ம ஊருக்கு போனதும் அவனுக்கு நம்ம எல்லாமே ஒரு 1000 ரூபா போட்டு கொடுத்துருவோம். என்னக்கா? சரில பெரிய பொண்ணு. சரி வாங்க, நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புவோம். அப்பதான் பிள்ளைகளும் வரோம். வேற நம்மளே நேரம் ஆக்கணும்னா பிள்ளைகளும் இங்கே தான் நிற்கும். ஆமா வாங்க வாங்க போவோம். ஹை வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ்.
தண்ணி எப்படி பீச்சி அடிக்குது பாத்தியா லட்சுமி? மோட்டர் போட்டு இப்படி ஏத்தி விடுவாங்களோட. மோட்டர் இல்லை லட்சு, பைப்பு. சின்ன சின்ன பைப்பா கொடுத்துருக்காவ பாருங்க, அது வழியா தண்ணி பீச்சி அடிக்கும். எல்லாம் கரண்ட் லைனரே. பம்பு செட்டாட இது பேரு? பம்பு செட்டா வாட்டர் பல்ஸா என்னமோ சொன்னீங்கல்ல? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கிடுங்க. நல்லா அழகா இருக்கு, அழகா இருக்கு. போட்டோ எடுப்போம். இதுல நின்று எல்லாரும் போட்டோ எடுக்காவ, நம்மளும் எடுப்போம். ஆமா எடுங்கடே. வீட்டுல போய் எங்க வீட்டுக்காருக்கு அப்புறம் நானும் காட்டியேன். எல்லாரும் முன்னையும் போன எடுத்து போட்டோ எடுக்கவோ பேசவோ ஒரு மாதிரியா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டதும் இந்த கூச்சம் கீச்சம் எல்லாம் பறந்து போச்சுக்கா. அந்த ஒண்ணு எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டதுல பிளஸ் பார்த்துக்கிடுங்க. நல்லா போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கு. எல்லாரும் மாடர்ன் மாடலா சுத்தியாவல, நம்மளுக்கும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனதுக்கிட்டு இப்படி ஸ்டைலா போட்டோ எடுத்துக்கிட்டு தெரிய நல்லா அழகா இருக்கு. எடு எடு நல்லா தாண்டே இருக்கு. அட கடவுளே, அதுக்குள்ள தண்ணி ஆஃப் பண்ணி விட்டானுவல. ஆமா, நம்ம போட்டோ எடுக்க நேரம் தான் இப்படிலாம் ஆகும். போட்டோ எடுத்துட்டேம்க்கா. நல்லா தண்ணி மேல நிற்கும் போதே எடுத்துட்டேன். ஒரு 2-3 போட்டோ டக்கு டக்குன்னு தட்டிட்டோம்ல. அது 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போடுறானுவ ஆஃப் பண்ணுறானுவக்கோ, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எடுக்கலாம் ஒழுங்கா, இல்லைன்னா மறுபடியும் நம்ம எடுத்துக்கிடுவோம். போதும் போதும்ல, நம்ம வேற இடம் சுற்றி பார்ப்போம். வாங்க போவோம். வாட்டர் ஃபவுண்டைன் நல்லா அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்காவோ ஃபவுண்டைனை. பாரு, இந்த தண்ணி தொட்டியை சுற்றியும் சீரியல் லைட் தான். சாக்குக்கு அடிக்காதோட. வேணா தொட்டு பாக்கியில லட்சு. எம்மா வேண்டாமா, நான் 2 பிள்ளைய வச்சிருக்கேன். அந்த 2 பேரையும் எனக்கு அரை சேர்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் சரிதான். ஒன்றும் ஆவாதம்மா, போங்க போங்க. எல்லாரும் குடும்பமா என்ன அழகா வந்து பார்க்காவ. நம்மளும் இப்படி வரலன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். ஆமா லட்சுமி, அதுவும் சரிதான். எந்த பக்கம் பார்க்க எந்த பக்கம் உடனே தெரியல. எல்லா இடமும் அழகா தான் இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே இந்த ஃபவுண்டன் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்க போறீங்களா? சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க. மத்தையிலும் போட்டோ